अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். புராணங்கள் கதையை சொல்றதோட கூட அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்குன்னு பாக்குறோம். எப்படி மகாமாயை அவளுடைய இதுதான் நடந்துட்டு இருக்கு, அவளுடைய லீல தான் எல்லாமே அப்படிங்கிறது. அதுல லோபம் அப்படிங்கிற விஷயம் எப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது, லோபம் தான் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் காரணமா இருக்கு அப்படின்றத சில ரிஷிகள் ராஜாக்கள் இவாளுடைய இன்டராக்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும்போது சில ராஜாக்கள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவாளா இருந்தா. நிமிக்கும் வசிஷ்டருக்கு நடுவில் ஒரு தகராறு நடந்தது. 2 பேராலையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. யயாதிக்கும் சுக்கராச்சாரியருக்கு நடுவுல ஒரு தகராறு நடந்தது. யயாதி தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டுதான். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத இன்னொரு சூழ்நிலை பார்கவர்களுக்கும் ஐகையர்களுக்கும் நடுவுல அப்படின்னு இந்த கதையின் மூலமாக லோபத்தை மட்டும் இல்ல, இந்த அவுர்வன் அதாவது என்ன ஆகும்னா இந்த படவாகினி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த விஷயங்கள், லக்ஷ்மிக்கு கிடைச்ச சாபம், லக்ஷ்மி பண்ற தபம், அப்புறம் இந்த ஹைஹேயர்கள்ன்ற வம்சம் எப்படி உண்டாச்சு, அவள்லாம் யாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த கதையின் மூலமாக வருது. அதனால இந்த லோபத்தை மட்டும் எடுத்து சொல்றது இல்ல, அந்த வம்சம், அந்த கதை, அந்த விஷயங்கள் அதெல்லாமும் சொல்றதுக்காக. இன்ஃபேக்ட் இதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நவராத்திரியோட கூட சம்பந்தம் உண்டு. அதனால எல்லா விதமான சம்பந்தத்தையும் எல்லா அம்சத்தையும் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு கதைங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காது, அது பல அம்சங்கள் உள்ள அடைக்கினதா இருக்கும். இப்ப நம்ம இந்த 17 பார்க்க போறோம். இதுல 20வது ஸ்லோகத்துல இருந்து 20 வரைக்கும் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு அந்த ஹையர்கள் அவெல்லாம் ரொம்ப அந்த பிராமணால, அந்த பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணால உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்காங்க. அவளை மட்டும் கொண்டா போறாது, ஸ்திரீகளையும் கொல்லணும், ஸ்திரீகளோட கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைகளையும் கொல்லணும்னு அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிக்கிறா. அவ என்ன பண்றான்னா அந்த கர்ப்பத்தை வயத்துல இருந்ததுன்னா இவளுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தொடையிலேயே, அதனாலதான் ஊருல இருந்து வந்ததுனால அந்த ரிஷிக்கு அவுர்வர்னு பேரு. இந்த கோத்திரம், இது ஸ்ரீவத்ச கோத்திரம் இருக்கு பாருங்க, ஸ்ரீவத்ச கோத்திரத்துல இருந்தா அவ இந்த பிரவரத்தை சொல்லும் போது அவுர்வ ஜாமதக்னிய அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த அவுர்வங்கிற ரிஷி இந்த மாதிரி அந்த இவளால அந்த அந்த பிராமணியோட தொடையிலிருந்து வந்தவர், ஊருல இருந்து வந்ததுனால அவுர்வர்னு பேரு. மகா தேஜஸ்வியான ரிஷி. அந்த ரிஷிய பார்த்த உடனேயே, அந்த ரிஷி பார்க்கல, அவர் கர்ப்பத்துல இருக்கார். கர்ப்பத்துல இருக்கும்பொழுதே அந்த பெண்ணை பார்க்கிற அந்த இவாள்லாம் இருக்கா பாருங்க, ஹைஹே ராஜாக்கள், அந்த ராஜாக்களுடைய வீரர்கள், அவளை சேர்ந்து வரவாள்லாம் இருக்காள, அவ்வளவு பேருக்கும் கண்ணு போயிடுத்தான். அந்த தேஜஸனுடைய மகிமையினால அவ்வளவு பேருக்கும் கண்ணு போயிடுத்து. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுடைய கஷ்டத்தை இந்த இடத்துல வர்ணிக்கிறார். ஊச்சிச்ச ஏனாம், அவள்லாம் என்ன ஆயிடுத்து, இனிமே போய் அந்த இவள பிராமணியை பார்த்து பேசுறா. ஊச்சிச்ச ஏனாம் பயோத்விக்னாம் திருஷ்டி அர்த்தம் சத்திரியர்ஷபாகா. 2 பேரும் பயந்துட்டு இருக்கா. இவாள்லாம் என்ன பண்ண போறாங்களோ, இவாள்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போ, ஏன்னா அவளுக்கு அந்த தான் கர்ப்பம், அது இன்னும் கர்ப்பத்துல இருக்கிற சிசு, அந்த சிசுவனுடைய மகிமை பெருமை இதெல்லாம் அவளுக்கு தெரியாது, அந்த சிசுவனுடைய சக்தி தெரியாது. அதனால அவ என்ன பண்றா, அந்த கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம், நம்மளை எப்படி காப்பாத்திக்க போறோம்ட்டு இந்த ராட்சசால்கிட்ட இருக்கிற பயம் அவளுக்கு. பட் இவ நம்மள என்ன பண்ண போறாளோ, இந்த சிசு, இந்த ஸ்ரீ நம்மள என்ன பண்ண போறாளோ, இப்பவே கண்ணு போயிடுதுன்னா எதிர்க்க எப்படி நிக்கிறது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலன்ற பயம் அந்த இவாளுக்கு, அந்த ஹையே ராஜாக்களுக்கு. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்துட்டு இருக்கா. அதனால ஊச்சிச்ச ஏனாம் பயோத்விக்னாம், பயத்தினால உடம்பு நடுங்கிட்டு இருக்கா, ரொம்ப ஒரு கவலைப்பட்டு உத்விக்னா, ரொம்ப ஒரு ஆங்ஷியஸா, ஒரு டென்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, சிச்சுவேஷன். உத்விக்னா அப்படின்னு சொன்னா ஒரு டென்ஸ்டு இது மைண்ட், ஸ்ட்ரெஸ்டு மைண்ட். ஸோ ஊச்சிச்ச ஏனாம் பயோத்விக்னாம்
திருஷ்டியர்த்தம் சத்திரிய ரிஷபாக, அவர்களால் சத்திரிய ரிஷபாக அடலேறுன்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி சத்திரியர்களுக்குள்ள மகா பெரிய வீரர்களா இருந்தவர்கள் இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு நாட்டின்னு இருந்தாங்க. திருஷ்டி அர்த்தம் இப்ப அவளுக்கு பார்வை இல்லை. அவ என்ன பண்றான், பிரசீத சுபகே மாதகா, அவளை பார்த்து என்ன பண்ணான், இத்தனை நாளும் எல்லாரையும் கொலை பண்ணி விட்டு தள்ளிட்டு இருந்தான். இப்ப மாதகா தாயே, பிரசீத பி ப்ளீஸ் வித் அஸ். சுபகே, சுபகேன்னா அதாவது என்ன ஆகணும், ஒரு கௌரவமான டேர்ம், அதாவது நல்லவளே, ரொம்ப அழகானவளே, அதாவது ஒரு மரியாதைக்குரியவளே அப்படிங்கிற மாதிரி. பிரசீத சுபகே மாதகா சேவகாஸ்தே வயம் கில, நாங்க உங்களுடைய சேவகர்கள் இல்லையா அப்படின்னு. இப்ப பாருங்க, அதாவது எதிர்க்க இருக்கிறவன் பலசாலின்னு உடனே எப்படி நிலைமை மாறுறதுன்னு. கிருத்தாபராதா ரம்போரு சத்ரியா பாப புத்தையா, நாங்கள் சத்திரியர்கள், சத்திரியர்கள்னாலே பாப புத்தையா, எங்களுக்கு புத்தி தவறா போயிடுத்து, அதனால கிருத்தாபராதாக தவறான காரியங்கள். அபராதாகனாக்க சீரியஸான பனிஷபிள் கிரைம், சும்மா வெறும் ஒரு மிஸ்டேக் இல்ல, we have done punishable crime. அபராதாக கிருதாபராதாக. தர்சனா தவ தன்வங்கி ஜாதா சர்வே விலோச்சனாக, ஏ தன்வங்கி தவ தர்சனாத், இங்கே இளம்பெண்ணே உன்னை பார்த்ததுனாலேயே விலோச்சனாக பார்வையற்றவர்களாக ஆயிட்டோம். நாங்கள்லாம் உங்களை கொல்லணும்னு நினைச்சுன்னு வந்தோம். கிருதாபராதாக பாப புத்தியாக, பாப புத்தியோட வந்தோம். ஆனால் தவ தர்சனாத்து விலோச்சனாக, எங்களுடைய பார்வை பறி போயிடுது. முகம் தே நைவ பசியாமகா ஜன்மாந்தா இவ பாமினி, பிறவி குருடர்கள் போல முகம் தே நைவ பசியாமகா, உன்னுடைய முகத்தை சற்று கூட, ஏன்னா வேற ஏதாவது காரணத்துல நடுவால பாவம் கண்ணு போறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா போறதா இருக்கும். கொஞ்சம் அதாவது நம்ம இப்ப இதெல்லாம் பாக்குற பாருங்க, கேட்டராக்ட்லாம், அது மாதிரி கொஞ்சம் ஹேசியா தெரியும், வேகா தெரியுங்கிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா எதிர்க்க இருக்கிறது வந்து நேல் மாதிரியாவது தெரியுங்கிற மாதிரி. ஒண்ணுமே இல்லை, சுத்தமா அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒருத்தன் கண் இல்லாதவன் பிறந்தானா எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜன்மாந்தாக இவ முகம் தே நைவ பசியாமகா, உன்னுடைய முகத்தை பார்க்க கூட துளி கூட, நீ எந்த பக்கம் இருக்க, உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னா கூட நீ எந்த டைரக்ஷன்ல இருக்க அப்படின்னு கூட பார்க்க சக்தியற்றவர்களாக, சற்றும் நிழல் போல கூட நீ இருக்கும் இடத்தை கூட ஊகிக்க சக்தியற்றவர்களாக. முகம் தே நைவ பசியாமகா அத்புதம் தே தபோ வீரியம் கிம் குர்மஹா பாபகாரிணஹா. அத்புதம் தே தபோ வீரியம், உன்னுடைய தபஸ் வீரியம் இருக்கே, தபஸனுடைய பலம் அத்புதம், அதாவது எதிர்பார்க்க முடியாதது, கெஸ் பண்ணப்பட முடியாதது. அத்புதம்னு சொன்னோம்னா காரண காரியங்களுக்கு அடங்காததுன்னு அர்த்தம். நம்ம சஸ்பென்ஸ், அதாவது அது எந்த பக்கம் போகும், எப்படி தன்னுடைய ரியாக்ஷனை காட்டும் அப்படின்னு சொல்ல முடியாதது. நம்மளுடைய புத்திக்கு, ஊகத்துக்கு, காரண காரிய பாவங்களுக்கு எதிர்பார முடியாதது. பாபகாரிணஹா, நாங்கள் சரணம் தே பிரபன்னாத்மஹா, தே சரணம் பிரபன்னாக, உன்னை சரணடைகிறோம். தேகி சக்ஷும்ஷி மானதே, மானதேனாக்க பிறருடைய மானத்தை, அதாவது எங்களுடைய இப்ப என்ன பண்ணோம், இவ்வளவு நாள் நாங்க ரொம்ப பெரியவங்க, பலசாலிகள், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள்னு நினைச்சிருந்து எல்லா பாப காரியத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தைரியத்தை, அந்த அரகன்ஸ, அந்த ஈகோவை, மானம், எங்களுடைய மானம், எங்களுடைய ஹானர் இருக்கு இல்லையா, தங்கிற வார்த்தைக்கு தோ அவகண்டனேன்னு தாத்து, அதாவது தாத்தி அப்படின்னு சொன்னா வெற்றான்னு அர்த்தம். மானதேன்னா எங்களுடைய மானத்தை வாங்கிட்ட, எங்களுடைய ஹானர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்ட. நாங்க வந்து கத்தி கபடான்னு சகல விதமான ஆயுதங்களோட எங்களுடைய பலசாலிகளாக நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா நீ ஒரு இளம் பெண்ணாக, ஒரு மெல்லியலாள்னு சொல்ற பாருங்க, ஒரு அபலான்னு சொல்றக்கூடிய அந்த லெவல்ல இருக்கிற நீ ஒரு உன்னுடைய தபோபலனை வச்சு எங்க எல்லாரையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்ட. சோ மானதே, உன்னை நாங்கள் சரணடைகிறோம். அந்தத்துவம் மரணாதுக்ரம் கிருபாம் கர்த்தும் இஹ தொமர்கசி. அந்தத்துவம் மரணாதுக்ரம். இப்ப இவ்வளவு நாள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னென்னவோ காரியம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப திடீர்னு கண்ணு போறதுன்னு சொன்னோம்னாக்க மரணாதுக்ரம், மரணத்தை காட்டிலும் மிக மோசமானது. கிருபாம் கர்த்தும் தொமர்கசி, அதனால எங்களிடம் கருணை காட்டணும்னார். புனர்திருஷ்டி பிரதானேன சேவகான் சத்ரியான் குரு. புனர்திருஷ்டி பிரதானேன, மறுபடியும் எங்க கண்ணை கொடுத்து சத்ரியான் சேவகான் குரு. சேவகான் சத்ரியான், உன்னுடைய வேலைக்காரர்களை நீ சத்திரியர்களாக ஆக்குன்னு சொல்லல, சத்திரியர்களா இருக்கிற எங்களும் உன் வேலைக்காரனா வச்சுக்கோ. நாங்க இனிமே எப்பவுமே உனக்கு என்ன சேவை பண்ணணுமோ எல்லா சேவையும் பண்ணிட்டு, உனக்கு வேணுங்கிற காரியங்களை பண்ணிட்டு நாங்க வந்து அடிமையா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். உனக்கு வேணுங்கிற காரியங்களுக்குமே உனக்கு கீழ்பட்டு இருப்போம். அதனால நீ வந்து எங்களுடைய கண்ணை எங்களுக்கு திருப்பியும் கொடுக்கணும். உபரம்யச்ச கச்சேம சகிதா பாபகர்மணஹா. உபரம்யச்ச கச்சேம, உபரம்யச்ச பாபகர்மணஹா உபரம்ய,
இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிற பாப காரியங்கள், அதாவது பிராமணர்கள் அத்தனை பேரையும் அழிக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவ சுத்த கொள்ளை அடிக்கிறதுன்ற காரியம், அந்த பாப கர்மனஹா உபரம்ய, அதிலிருந்து விடுபட்டு சகிதாக கச்சேந்த, நாங்க எல்லாம் சேர்ந்து யாரோ ஒத்த 2 பேர் திரும்பி போறோங்கிறது இல்ல, அவ்வளவு பேரும் நாங்க என்ன பண்ணுவோம், சகிதாக கச்சேம, we will get back, நாங்க திருப்பி இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம். அத்தப்பரம் ந கர்த்தவியம் ஈதிருஷம் கர்ம கருகிச்சித்து, கருகிச்சித்து ஒருபோதும், ஈதிருஷம் கர்ம ந கர்த்தவியம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் ஒருபோதும் நாங்க செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம், இது செய்ய முடியாது, செய்ய மாட்டோம் இருக்கான. பார்கவானாம் து சர்வேஷாம் சேவகாஸ்மோ வயம் கிள, வயம் பார்கவானாம் சர்வேஷாம், இனிமே உனக்கு மட்டும் இல்ல, சர்வேஷாம் பார்கவானாம், பார்கவ கோத்திரத்துல பிறந்த அவ்வளவு பேருக்கும் சேவகாக, நாங்கள் சேவகர்களாக முன்மாதிரி இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானாத் எத்கிருதம் பாபம் சந்தவ்யம் தத்வயாதுனா, அஜ்ஞானாத் எத் பாபம் கிருதம், எங்களுடைய அறியாமையினாலே நாங்கள் எந்த பாவங்களை செய்தோமோ, தது துவயா கந்தவியம் அதுனா, அதுனா இப்பொழுது, தது துவயா உன்னாலே கந்தவியம் பொறுக்கப்பட வேண்டும், ப்ளீஸ் பேர் வித் அஸ். நாங்க செஞ்சது இப்ப ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு காரணத்துல நாங்க, அதாவது அதனோட காரண காரியங்களை யோசிக்காம நாங்க பண்ணிட்டோம், அதனால நீ அதை பொறுத்துக்கணும். வைரம் நாத பரம் குவாபி பிகுபிகி சத்திரியை சக, ஸோ அசப்பரம், இதுக்கப்புறம் பிருகுபிகி சத்திரியைகி, பிருகு வம்சத்தாருக்கும் சத்திரியர்களுக்கும் வைரம் நாதப்பரம், there won't be any enmity, there shall not be and there should not be any enmity between பிருகுஸ் and சத்திரியர். நம்ம என்ன ஆகும், பழையபடி பரஸ்பரம் ஒத்துமையா போலாம். கர்த்தவியம் சபத்தை சமயக்கு வர்த்தித்தவியம் து ஹைஹையேகி, ஹைஹையேகி, ஹைஹய தேசத்தை, ஹைஹய ராஜ்யத்தை சேர்ந்த இல்ல ஹைஹய வம்சத்தை சேர்ந்த அனைத்து ராஜாக்களாலும் சபத்தைஹி, we have to swear, நாங்க எல்லாம் என்ன பண்றோம், we promise, சமயக் வர்த்தித்தவியம், நன்னா இருப்போம், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு. சபுத்ரா பவ சுஸ்ரோணி, நீயும் உன் குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கோ, குழந்தையோட இருக்க தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற மாதிரி. சபுத்ரா, குழந்தையுடன் சேர்ந்தவளாக இரு. பிரணதாஸ்மோ வயம் சித்தே, வயம் பிரணதாஸ்மஹா, உன்னை வணங்குகிறோம், உன்னை வணங்கியவர்களாக இருக்கிறோம். we have already saluted, இனிமேதான் சல்யூட் பண்ண போறோங்கிறது இல்ல. பிரணதாஸ்மஹா பிரசாதம் குரு கல்யாணி நத் துஷ்யாம கதாச்சன, ஏ கல்யாணி மங்களகரமானவளே பிரசாதம் குரு, எங்ககிட்ட அனுகிரகத்தை காட்டு. நத் துஷ்யாமஹா, we shall never hate each other, we will not hate, we shall not never hate each other அப்படின்னும். அப்ப வியாசர் சொல்றார், இது தேசாம் வச்சஸ்துவா பிராமணி விஸ்மயான்விதா, அவளுக்கு இவ்வளவு விதமான சேஞ்சஸ் எப்படி வந்தது, சடனா இவ்வளவு பேருக்கு இந்த ராஜாக்களுக்கு மனசு எப்படி மாறிச்சு, அவ்வளவு பேரும் இந்த அளவுக்கு கீழே இறங்கி எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் சட்டுன்னு புரியல. அதனால விஸ்மயா அவளுக்கு ஒரு ஆச்சரியம். ஸோ அவளுக்கு இந்த இது தேசாம் வச்சஸ்துவா பிராமணி, அந்த பிருகு கோத்திரத்தை சேர்ந்த பெண், அவ என்ன பண்ணா, விஸ்மயான்விதா, ஆச்சரியத்துடன் கூடினவளாய், தானாக பிரணதான், அவ என்ன பண்ணா, பிரணதான் தான், அந்த ராஜாக்கள், அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் பிரணதான் அவளை நமஸ்கரித்து வணங்கி நிற்கிறார்கள். அது மட்டும் இல்ல, துஸ்தான், துஸ்தான் அப்படின்னு சொன்னா ஒரு துஸ்திதி, ஒரு ரொம்ப, அதாவது கண்ணெல்லாம் போய் அதுக்கு சடனா கண்ணு போயிட்டதுனால என்ன எடுத்து, அவ்வளவு பேருக்கும் ஒரே நேரத்துல கண்ணு போயிடுது, அவ்வளவு நேரம் ஒரே பேர் இடத்துல கண்ணு போனதுனால ஒருத்தர் கையை பிடிச்சி இன்னொருத்தர் ஐஷன் போறதுக்கு கூட அங்க இடம் இல்லாம இருக்கு, அவ்வளவு மோசமான சூழ்நிலை. சோ துஸ்தான் தான் ஆஸ்வாசிய கதலோச்சனான், கண்ணற்றவர்களை ஆஸ்வாசிய, அவர்களை தேடுதல் சொல்லி அவ என்ன பண்றா, அவளை கொஞ்சம் கன்சோல் பண்றா, கன்சோல் பண்ணி பேசுறா. கிரகீதா ந மயா திருஷ்டிஹி, திருஷ்டிஹி யுஷ்மாகம் திருஷ்டிஹி கே க்ஷத்ரியா கில க்ஷத்ரியாக, கே க்ஷத்ரியர்களே அரசர்களே, யுஷ்மாகம் திருஷ்டிஹி நமயா கிரகீதா, உங்களுடைய பார்வையானது என்னாலே பறிக்கப்படவில்லை, உங்க பார்வை போனோம்னு நான் சாபம் கொடுக்கல, உங்க பார்வை போறதுக்கு நான் எதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கல, ஸ்பெசிபிக்கா ஐ ஹவ் நாட் இன்டெண்டட் இட், நான் இதை பத்தி யோசிக்கல, எனக்கு அதை பத்தி எந்த விதமான ஐடியாவும் இல்லை, எப்படி போச்சுலாம் தெரியாது. நாகம் ருஷான்விதா, சத்தியம் ட்ரூ, நிச்சயமா சொல்றேன், நாகம் ருஷான்விதா, எனக்கு எந்த கோபமும் இல்லை, ஏன்னா எனக்கு கோபப்படுறதுக்கே நேரம் இல்லை, நீங்க வந்த நேரத்துல, நீங்க வந்த வேகத்துல எனக்கு தப்பிச்சா போடும், என்னை காப்பாத்திண்டா போடுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, உங்களை பத்தி யோசிக்கிறது, உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு எல்லாம் எனக்கு அந்த இடத்துல நேரமும் இல்லை, அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. ஸோ சத்தியம் நாகம் ருஷான்விதா, டெஃபினட்டா எனக்கு கோபம்லாம் எதுவும் கிடையாது. காரணம் சுருளுத்த அத்திய, காரணம் சுருளுத்த, எல்லாரும் அந்த காரணம் என்னன்னு கேளுங்க, சொல்றேன்.
அயம்ச பார்கவஹா நூனம் ஊர்ஜஹா குபிதோத்யவஹா. அயம்ச பார்கவஹா நூனம். பார்கவஹா பிருகு வம்சத்துல வந்த ஒரு குழந்தை. அயம் இது 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 இதுக்கு காரணம் ஒரு பார்கவஹா, ஒரு பிருகு வம்சத்துல வந்த குழந்தை. ஊர்ஜஹா அவர் ஊருல இருந்து, தொடையிலிருந்து உருவானவர், தொடையிலிருந்து பிறந்தவர், இன்னும் பிறக்க போல. அப்புறம்தான் குபிதஹா அவருக்கு இப்ப கோபம் வந்திருக்கு நீங்க நடந்துட்டதை பொறுத்து அந்த குழந்தைக்கு. ஏன்? தட்சூம்சி தேன யுஷ்மாகம் ஸ்தம்பிதானி ருஷாவதா. ருஷாவதா மிகுந்த கோபத்தை கொண்ட அவராலே யுஷ்மாகம் சக்ஷூம்சி ஸ்தம்பிதானி உங்களுடைய கண்களை செயலற்றதாக ஆக்கி விட்டார். உங்களுடைய பார்வையை, என்ன பார்வையை பார்த்துதானே நீங்க ஒவ்வொருத்தரும் பார்கவர்னு ஐடென்டிஃபை பண்ணி கொலை பண்றீங்க. அதனால உங்க பார்வையை செயலற்றதாக ஆக்கி விட்டார். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, எதை பாக்குறாரு, அவர் பாக்குற சூழ்நிலை எது? ஸ்வபந்தூன் நிகதான் ஞாத்வா, தன்னுடைய உறவினர்கள், அதாவது தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், தன்னுடைய கோத்திர ஞாதிகள், தன்னுடைய உறவினர்களை நிகதான் கொல்லப்பட்டவர்களாக ஞாத்வா கர்ப்பஸ்தானபி. சரி, உறவினர்கள் பெரியவா, அவளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும், தங்களை தாங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னாக்க கர்ப்பஸ்தானபி கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்களையும் கொல்லப்பட்டவர்களாக. யாராலே? க்ஷத்ரியைஹி, க்ஷத்ரியர்களாலே கர்ப்பத்தில் இருக்கும் சிசுக்கள் கூட கொல்லப்பட்டவர்களாக அறிந்து, அதுவும் அவள்ல எப்படிப்பட்டவா? அநாகசகா, எந்த பாவமும் செய்யாதவர்கள். கர்ப்பத்துல இருக்கிற சிசு என்ன செஞ்சது? நீங்க எவ்வளவு பேரை கொன்னீங்களோ அந்த பிராமணர்கள்ல எவ்வளவு பேர் எவ்வளவு பாவம் பண்ணிருப்பா. நீங்க தவறு பண்ணவாளை ஐடென்டிஃபை பண்ணி அவளை ஏதாவது தண்டனை கொடுத்தீங்கன்னா அது சரி. பாவமே பண்ணாதவர்கள் யாரோ ஒருத்தம் பாவம் பண்ணாங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய நீங்க இது, அதாவது எல்லாரையும் ஸ்டீரியோ டைப் பண்ணி அவ்வளவு பெரிய பனிஷ் பண்றது அப்படின்னாக்க, அநாகசகா தர்மபரானு தாபசான் தனகாமியா. எதுக்காக நீங்க பண்ணு? அநாகசகா தவறே செய்யாதவர்கள், தர்மபரானு தான் உண்டு தங்க வேலை உண்டு தங்களுடைய தபஸ் உண்டு அப்படின்னு இருக்கிறவர்கள், தாபசான் தபஸ்விகள், தனகாமியா பணத்தினுடைய ஆசையினால, பணத்துக்கு மேல இருக்கிற ஆசையினால அவள்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிக்கிறதுக்காக நீங்க இதை பண்ணிருக்கீங்க. கர்ப்பானபி யதா யூயம் பிருகூன் அக்னம்ஸ்து புத்திரகாக. கர்ப்பானபி யதா யூயம் பிருகூன், அவர்களையும் நீங்கள் கொன்றீர்கள். கர்ப்பஸ் அவ்வளவு பெரியவங்களையும் மட்டும் இல்ல, கர்ப்பத்துல இருக்கிறவங்களையும் அவளை அட்ரஸ் பண்றா புத்திரகாக. ஏன்னா இப்ப அவர்கள்லாம் வந்து நாங்க உங்க காலில் விழுறோம், நமஸ்காரம் பண்றோம், சரணாகதி அடைஞ்சிட்டோம், காப்பாற்றணும், மாதகாலாம் சொன்னா இல்லையா? அதனால புத்திரகாக பசங்களை, குழந்தைகளை. ஏன்னா இங்க யுவர் சைல்டிஷ், செய்யறது என்னன்னு தெரியாம உங்களுடைய காரியத்தினுடைய விளைவை தெரியாம செஞ்சு பண்ணிருக்கீங்க. அதுக்காக அதனுடைய விளைவுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம போகாது. ததாயம் உருணா கர்ப்பகா மயா வருஷசதம் திருத்தகா. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணதுனால என்ன ஆயிடுது? இந்த கர்ப்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ததாயம் ஊருணா கர்ப்பகா மயா திருத்தகா, என்னுடைய தொடையிலேயே இந்த கர்ப்பமானது வருஷசதம் திருத்தகா, 100 வருஷ காலம் இந்த கர்ப்பத்தை, ஏன்னா தொடையில வளர்றதா இருந்தா அவ்வளவு சுலபமா வளர போறது இல்லை. ஸோ என்னுடைய தொடையிலேயே இந்த கர்ப்பத்தை ஜாக்கிரதையா பார்த்துன்னு வந்தேன். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கர்ப்பத்தில் இருக்கும் போதே கடங்கஸ்ட அகிலோ வேதா கிரகீதா அனேன அஞ்சசா. அனேன அஞ்சசா முழுமையாக, கடங்கா 6 அங்கங்களுடன் கூடின வேதா அகிலஹா கிரகீதா, எல்லா வேதத்தையும் முழுமையாக கற்றறிந்து சிறந்த புத்திமானாகவும் தபஸ்வியாகவும் மாறிவிட்டது. கர்ப்பஸ்தேனாபி பாலேன பிருகுவம்ச விவிருத்தையே தோபி பித்ருவதான்னூனம் குரோதேத்தோ ஹந்திமிச்சதி. ஸோ கர்ப்பஸ்தேனாபி பாலேன பிருகுவம்ச விவிருத்தையே, இது கர்ப்பத்திலேயே அவ்வளவு சடங்க வேதத்தையும் கத்துண்டது இல்லையா? கர்ப்பஸ்தேனாபி பாலேன, கர்ப்பத்துல இருக்கும் போதே. எதுக்காக? பிருகு வம்ச விவிருதியே, எல்லா பிருகு வம்சத்தை சேர்ந்தவாளையும் கொண்டுட்டாங்க, அதோட கர்ப்பத்துல இருக்கிற சிசுக்கள் எல்லாமும் கொண்டுட்டாங்க. இப்ப அந்த பிருகு வம்சத்தை வளர வைக்கணும்னா அது இந்த குழந்தை தான் வளர வைக்கணும். அதனாலதான் அதெல்லாம் பிரவர ரிஷியா இருக்கு. அந்த மாதிரி யார் வந்து வம்சத்தை வளர வைக்கிறாளோ, வம்சத்தை திருப்பியும் கலைச்சு வளர வைக்கிற முக்கியமான இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பிரவர ரிஷின்னு பேரு. அதனாலதான் இவர் பிரவர ரிஷியா இருக்கார். ஸோ பிருகு வம்ச விவிருத்தையே தோபி பித்ருவதாத்து நூனம் குரோதேத்தா. குரோத யுத்தா, குரோதத்தினாலே தூண்டப்பட்டவர். அதாவது யுத்தகான்னு சொன்னோம்னாக்க ஃபியூயல்னு அர்த்தம். அதாவது அந்த நம்ம எரியிற நெருப்புக்கு வந்து இது ஊத்துற, எண்ணெய் ஊத்துறது, இல்லைன்னா விறகு போடுறதுன்னு சொல்றோம் பதில, அந்த மாதிரி நீங்கள் செய்த தவறுகளை தன்னுடைய கோபத்துக்கான அதாவது என்ன சொல்றது, தணலாக, ஃபியூயலாக, அதுக்கு எரிபொருளாக கொண்டு, உங்களுடைய தவறுகளே இவருடைய கோபத்துக்கு எரிபொருளாக ஆயிடுச்சு. அதனால வளர்ந்த கோபத்தை உடையவராய், உங்களுடைய தவறுகள்னாலே கோபத்தை கொண்டவராய், அந்து மிச்சதி உங்கள் அனைவரும், நீங்கள் எப்படி இப்ப பிருகு வம்சத்தை கொள்ற விரும்புறீங்களோ
அந்த மாதிரி உங்களையும் தீர்த்து கட்டணும்னு இப்ப இந்த குழந்தை விரும்புறது. ஏன்னா தங்களை காப்பாத்திக்கணும்னா உங்களை அழிச்சாதான் தங்களை காப்பாத்திக்க முடியும்னா உங்களை அழிச்சாகணும், அவ்வளவுதான். பகவத்யா பிரசாதேன ஜாத்தோயம். இந்த குழந்தை சாதாரணமா இப்ப நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும், எங்களாலேயே காப்பாத்திக்க முடியாது, உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பகவத்யாக பிரசாதேன நாங்கெல்லாம் பகவதி புவனேஸ்வரிய சரணடைஞ்சோம். அதனால பகவத்யாக பிரசாதேன ஜாத்தோயம். இந்த குழந்தை பகவதி அம்பாளுடைய பிரசாதத்தினால உண்டானது. மம பாலகா தேஜசா எஸ்ய திவ்யேன சட்சும்சி முஷிதானிவஹா. அதனால எஸ்ய திவ்யேன சட்சுஷா பகவதியினுடைய பிரசாதத்தினால உண்டானதுனால இந்த குழந்தையினுடைய திவ்ய தேஜஸ்னால உங்களுடைய சட்சும்சி உங்களுடைய கண்கள் முஷிதானி பறிக்கப்பட்டு விட்டன, திருடப்பட்டு. முஷிதான்னு திருடப்பட்டணும். உங்க கண்ணு உங்களுக்கு போனது தெரியல இல்லையா, யார் போனதுன்னே தெரியல, உங்க கண்ணு பறி போயிடுது. உங்க கண்ணை பார்வையை பறிச்சாச்சு. உங்க பார்வை பறிச்சது யார் பண்ணினா, எப்ப பண்ணினா, ஏது பண்ணினானே தெரியாம நடந்ததுனால சக்ஷும்ஷி முஷிதானி உங்களுடைய கண்கள் திருடப்பட்டு விட்டன அப்படிங்கிறாவ. அதாவது உங்களால அறிய முடியாம தனக்கு தானவே நடந்து போச்சு. தஸ்மாத் ஔர்வம் சுதம் மேத்திய யாச்சத்வம் வினயான்விதாக. அதனால உங்களுக்கு கண்ணு வேணும்னாக்க ஔர்வம் என்னுடைய தொடையிலிருந்து பிறந்ததானே என் குழந்தை இருக்கு பாருங்க, ஔர்வம் சுதம் என் மகனை அத்ய யாச்சத்வம் வினயான்விதாக அடக்கத்துடன் பணிவுடன் அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, பணிவுடன் வேண்டிக் கொள்ளுங்கள், பிச்சையிடுங்கள். அந்த குழந்தைய போய் இதுக்கு யாச்சனை பண்ணுங்க, எங்களுடைய பார்வையை திருப்பி கொடுன்னு நீங்க அந்த குழந்தைகிட்ட போய் யாச்சனை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அது தெரியாது, நான் பண்ணல, நான் பண்ணிட்டு இருக்கிற காரியமா இருந்தாக்க நான் என்ன பண்ண முடியும், சரி போனா போறதுன்னு சொல்லலாம். ஏதாவது அந்த குழந்தை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு பார்வை திரும்பி வரும்னு நான் எதுவும் அனுகிரகம் பண்ண முடியாது. அந்த குழந்தைகிட்ட தான் பண்ணியிருக்கணும். அந்த குழந்தையோட தேஜஸ் தான் உங்களுடைய பார்வை. மின்னல் எப்படி பார்வையை பறிக்கிறதோ அந்த மாதிரி அந்த குழந்தையோடைய தேஜஸ் உங்க பார்வையை பறிச்சுடுச்சு. அதனால அந்த குழந்தைகிட்ட போய் வேண்டிக்குங்கோ. ரணிபாத்தேன துஷ்டோசோ திருஷ்டிம்ப பிரதிமோக்ஷதி. ரணிபாத்தேன நீங்கள் அதை விழுந்து வணங்கி அதை நீங்க பிரார்த்தனை செய்து கொண்டால், துஷ்டோசோ அவர் மகிழ்ச்சி அடைந்தால், சந்தோஷப்பட்டால், திருஷ்டிம்ப பிரதிமோக்ஷதி உங்களுடைய பார்வையை விடுவிக்கலாம், உங்களுக்கு திருப்பி பார்வை கிடைக்க அனுகிரகம் பண்ணலாம். அதனால நீங்க குழந்தைகள்ட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சார். யாசர் மேல கதையை சொல்றார். தச்சுருத்வா வச்சனம் தஸ்யாக கைகையா துஷ்டு உஸ்திதம். அவளுடைய வார்த்தையை கேட்டு அந்த குழந்தைய துஷ்டுவுக்கு ஸ்தோத்திரம் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். துஷ்டுவுனா ஸ்தோத்திரம். பிரணயமுகு வினயோபேதாக, பிரணயமுகு வணங்கினார்கள், வினயோபேதாக அடக்கத்துடன். ஏதோ வணக்கம் நாங்க நம்மளுக்கு பார்வை கிடைச்சா போறோம் அது வரைக்கும் நமஸ்காரம் பண்றோங்க இல்ல, வினயோபேதாக வினயத்துடன் அடக்கத்துடன் கூடியவர்களாக தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாக ஊர்ஜம் முனிசத்தமம் அந்த தொடையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணார்கள். சந்துஷ்டா பபுவ. இவர்களுடைய அதான் பெரியவாளுக்குலாம் என்ன எடுத்து கோபம்ங்கிறது ஒரு க்ஷணம். இவ பண்ண தவறு கோபம் வந்தது, தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும், அவர்கள் வணக்கத்துடன் தங்களுடைய தவறை உணர்ந்துட்டு தெரிவித்த உடனே சந்துஷ்டா he became pleased. சந்துஷ்டா பபுவ. அத தானுவாச விசக்ஷுஷா. கண்ணில்லாத அவர்களை பார்த்து சொன்னார். கச்சத்வம் சகுர்கான் பூபாகா. ஏ அரசர்களே, ஸ்வகிருகான் கச்சத்வம் அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள். ஸ்வகிருகான் கச்ச. மம ஆக்கியான கிருத்தம் வச்சகா. அவசியம் பாவி பாவாஸ்தே பவந்தி தேவ நிர்மிதாக. நடக்க வேண்டிய விஷயங்கள் யார் யாருக்கு என்ன நடக்கிறதோ தேவ நிர்மிதாக, இது இறைவனாலே செய்யப்படுவீர்கள், தேவர்களாலே. அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் தேவர்களாலே நடத்தப்படுவை. ஹேண்ட் ஆஃப் காட்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் ஹேண்ட் ஆஃப் காட் நடக்கிறது அப்படிதான். அதனால அவசியம் பாவி பாவாகா, நடக்க வேண்டியவைகள் நடந்தே தீரும். அதை நடத்தணும் மாத்தணும் அப்படின்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்துதான் தேரப்போறது. அவசியம் பாவி பாவாகா தேவ நிர்மிதாக. அதனால என்ன எடுத்து நாத்திர சோகஸ்து கர்த்தவியா புருஷேன விஜானதா. கண்ணு போறதுக்காக மட்டும் சொல்லல. அதாவது பிருகு வம்சத்தவர்கள் உங்ககிட்ட எப்படி நடந்தாங்க, நீங்க பிருகு வம்சத்தவர்கிட்ட எப்படி நடந்தீங்க, அதெல்லாமும் அவசியம் பாவி பாவாகா. ஏற்கனவே நடந்த விஷயம், இதை பத்தி யோசிக்கிறதுல வருந்தறதுலாம் அர்த்தம் இல்லை. அதனால விஜானத்தை அறிவுடையவர்கள் அதை யோசிக்க மாட்டார்கள், அதை பத்தி வருந்த மாட்டார்கள். பூர்வவத் ரிஷய சர்வே பிராப்னுவந்தி யதாசுகம். ஆனா என்ன ஆகும், திருப்பி அதே தப்ப பண்ணக்கூடாது. பூர்வவத் முன்பு போல ரிஷயா சர்வே எல்லா ரிஷிகளும் யதாசுகம் கிரகம் பிராப்னுவந்தி அவ வீட்டுக்கு போட்டோம். ரஜந்து விகத குரோதாக பவனானி யதாசுகம். நீங்களும் விகத குரோதாக குரோதமற்றவர்களாக பவனானி விரஜந்து உங்களுடைய வீட்டுகளுக்கு செல்லுங்கள், உங்களுடைய மாளிகைக்கு செல்லுங்கள். விதிதேன சமாதிஷ்டாக ஐஹையாக பிராப்தலோச்சனாக. இந்த மாதிரி நீங்க கோபத்தை விட்டு சௌரியமா போங்க அப்படின்னு ஒன்னே என்ன எடுத்து
அவர் சொன்னதை கேட்ட உடனே எல்லாருக்கும் கண்ணு வந்துருச்சு. இது அவுருவம் ஆமந்திரிய, அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு, ஆமந்திரியன்னா டேக்கிங் லீவ் ஆஃப் ஹிம், அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு ஜக்முஸ்தே சதனானி யதாருச்சி, அப்பப்ப எப்ப சௌரியமோ எப்படியோ ஆஸ் பர் கன்வீனியன்ஸ் அர்த்தம். யதாருச்சி பவனானி பிராமணி தம் சுதம் திவ்யம் கிரகித்வா சுவாசிரமம் கதா. இப்ப அந்த குழந்தை என்ன எடுத்து அந்த குழந்தைய தூக்கிண்டு சுவாசிரமம் கதா, அந்த குழந்தை இந்த அசுரர்கள் எல்லாம் தங்க அம்மாவை கொல்ல வருதுன்னு உடனே அது தொடைய பழந்துன்னு வெளில வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒளியோட. அதான் அவளை குழந்தைய தூக்கிண்டு அவளும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போனான். பாலையா மாச பூபால தேஜஸ்வினம் அசந்திரிதா, அசந்திரிதா வித்தவுட் லிட்டர் ஹிண்ட்ரன்ஸ், எந்த விதமான சோம்பலின்றி தயக்கமின்றி கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம, அதாவது ஒரு சோம்பல் தனம் இல்லாமல், இது இல்லாம, அது தயக்கம் அதை பின்வாங்காம குழந்தைய எப்பப்ப எப்படி எப்படி கவனிக்கணுமோ அந்தந்த முறையில அசந்திரிதா தேஜஸ்வினம், அந்த தேஜஸ்வியாக கூடின குழந்தை பாலையா மாச பரிபாலித்து வந்தாள். ஏவம் தே கதிதம் ராஜன் பிருகுணாம் து விநாசனம் லோபாவிஷ்டைஹி க்ஷத்ரியேச்ச யத்கிருதம் பாதகம் கில. இப்ப வியாசர் என்ன பண்றார் ஜனமேஜயனுக்கு, ஏவம் தே கதிதம் ராஜன், ஹே ராஜன், ஹே ஜனமேஜயனே, இவ்வாறாக நான் என்ன பண்ண, பிருகுணாம் து விநாசனம், பிருகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எப்படி ராஜாக்களாலே அழிக்கப்பட்டார்கள். எந்த ராஜாக்கள், லோபாவிஷ்டைஹி பணத்தின் மீது மிகுந்த ஆசை கொண்ட, லோபம் அதாவது பேராசை கொண்ட ராஜாக்களாலே எத்கிருதம் பாதகம் மகத்து, எப்படி ஒரு பயங்கரமான பாவங்கள், எத்கிருதம் பாதகம் கில, அவர்கள் என்ன பாவத்தை செஞ்சாங்களோ அந்த பாவம் அவர்கள் அந்த பிருகுவம்சத்தை சேர்ந்தவர்களை எப்படி அழித்தார்களோ அந்த அழித்த பிரகாரம் அந்த விஷயங்களை சேர்ந்த அந்த கதை எல்லாத்தையும் நான் இப்போ உனக்கு சொன்னேன், நீ கேட்ட கதையை சொல்லிட்டேன். அதாவது இந்த மாதிரி சில லோபத்தினாலே கஷ்டப்படுறவங்க சில பேர், வேற சில பேரும் இருக்காங்க, இது நிதியும் வசிஷ்டரும் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஜேர்களுக்கும் பிருகுக்கும் நடுவுல இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு என்ன பண்ணார், அதை பத்தி சொன்னார். ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கதையை சொல்லுவோம்னு கேட்டா அந்த கதையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். சொல்லிட்டேன் அப்படின்னு. ஜனமேஜயனுக்கு மேல சில சந்தேகங்கள். ஸ்ருதம்மையா மகத்கர்ம க்ஷத்ரியானாஞ்ச தாருணம், க்ஷத்ரியானாஞ்ச தாருணம், தாருணம்னு சொன்னா கடுமையான ரொம்ப கொடூரமான, மகத்கர்ம, மகத்னா ரொம்ப பெரிய காரியம் இல்ல, ரொம்ப கொடூரமான ஒரு பெரிய விஷயம், அதாவது பொறுத்தியார் செய்ய, அதாவது ஆச்சரியகரமான அர்த்தம் இல்ல, மகத்னா ரொம்ப பெரிய காரியம்னா ஆச்சரியகரமான அர்த்தம் இல்ல, பிறர் செய்வதற்கு யோசிக்காத மகா பாபத்தை விளைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கர்மான அர்த்தம். அப்படிப்பட்ட மகத்கர்மா க்ஷத்திரியர்கள் பண்ணினதை ஸ்ருதம் கேட்கப்பட்டது. இதுக்கு காரணம் லோபயேவாத்திர துக்கதஷ்ட உபயோஸ்து, இதுக்கு காரணம் லோபம் பேராசைதான், உபயோக துக்கதா ரெண்டு பேருக்கும் இதுல ஈடுபட்ட, அதாவது பிருகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் கைகேய ராஜாக்கள்னு ரெண்டு பேருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது, ரெண்டு பேருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த பேராசை தான். பேராசை நேரம் விளைஞ்ச துக்கத்தை பத்தி நீங்க சொன்ன கதையை ஃபுல்லா கேட்டோம். கிஞ்சித் பிருஷ்டம் இச்சாமி, இந்த விஷயத்துல, இந்த கதையில, இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்லி முடிச்ச இந்த அளவுல கிஞ்சித் பிருஷ்டம் இச்சாமி, ஒரு விஷயத்த நான் கேட்டுக்க விரும்புறேன். ஐகர்களுங்கிறது யாருன்னு உனக்கு ஒரு டவுட் வருது. சம்சயம் வாசவீசுத, இதுல எனக்கு ஒரு சம்சயம் என்னன்னு கேக்குறாரு. யதோஸ்து யாதவா காமம், யாதவர்கள்னு நம்ம ஒரு சில பேரை பத்தி பேசுறோம், அதாவது ஒரு டைனாஸ்டி, ஒரு ரீஜன், அந்த டைனாஸ்டி யாதவா டைனாஸ்டி, யாதவா பீப்புள் அப்படிங்கிறோம். இந்த யாதவா பீப்புள்ங்கிறவ யது அப்படிங்கிற ஒருத்தருடைய, அதாவது இந்த யயாதியினுடைய பூர்வஜர்கள், யயாதியினுடைய வம்சத்துல வந்தவர்கள், அவளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் யது, அந்த யதுனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் யாதவர்கள். ஒரு விதத்துல இவெல்லாம் பாண்டவாளுக்கு முன்னோரான யயாதியினுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் யாதவர்கள்லாம், வேற யாரும் இல்ல. யதோஸ்து யாதவா காமம் பரதாத் பாரதாஸ்ததா, அதே மாதிரி பாரதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவர்கள் பரதன் தேர்ந்து உண்டானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்படுறோம். பரதன் தேர்ந்து உண்டானதுனால பாரதாக அப்படிங்கிறோம். ஆனா ஹைகையன்னு ஒரு இந்த வம்சத்தை பத்தி பேசுறோம் இல்லையா, ஹைகைய வம்சம்னு, கேகையன் அப்படிங்கிறவன் தேர்ந்து வந்ததா இருக்கணும் ஹைகையன். ஹைகையங்கிறது டிரைவ்டு வேர்டு, அதாவது யது யாதவ, பரத பாரதா, இது ஆதி விருத்தி அப்படின்பா, அதாவது அந்த ரகு அப்படின்னு சொல்றோம், ரகுவினுடைய வம்சத்துல வந்தவர்கள் ராகவர்கள். தசரதனுடைய மகன் அப்படின்னு சொன்னா தாசரதி. இப்போ ஒருத்தருடைய வம்சத்துல வரவர்கள் ஒருத்தருடைய புள்ள அந்த மாதிரி சொல்றதா இருந்தா
அதை டிரைவ் பண்ணி அந்த மாதிரி சொல்றது சம்ஸ்கிருத்ல வந்து இந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம். அதை வந்து என்ன பண்றது, முதல் எழுத்து இந்த ஷார்ட் லெட்டரா இருக்கும், அந்த ஷார்ட் லெட்டர் வந்து லாங் லெட்டர் ஆகும். லாங் லெட்டர் ஆச்சுன்னாக்க வசுதேவர் வாசுதேவன், வசுதேவருடைய புள்ள வாசுதேவன். அப்ப அந்த வேங்கிறத வான்னு ஆச்சுன்னாக்க அது பிள்ளைய குறிக்கும் அப்படிங்கிறதாக அந்த ஷார்டன் பண்ணா அப்பா பேர் கிடைக்கும். ஸோ வாசுதேவ கிருஷ்ணஹா, கிருஷ்ணா சன் ஆஃப் வசுதேவா அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணா சன் ஆஃப்னு எஸ் பார் ஓ எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. வாசுதேவகான்னாலே வசுதேவருடைய பிள்ளை. இன்னைக்கு அந்த வாசுதேவகாங்கிறது பேரே ப்ராப்பர் நேமா நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். பட் அந்த எபிக் டைம்ல எல்லாம் அது என்ன எடுத்துனாக்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்லி ஒரு டெரிவேட்டிவ் நேமா அது உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து யதுவனுடைய வம்சத்துல வந்தவர்களாக யாதவர்கள்னு இருக்கா, பரதனுடைய வம்சத்துல வந்தவர்களாக பாரதர்கள் அப்படின்னு சொல்றோம். கைகையர்கள்னு வம்சத்தின் பேர் தெரியறது. ஆனா இந்த மூதாதையருடைய ராஜாவா ஹேகை என்ற ஒரு ராஜாவை பத்தி நம்மளுக்கு தெரியலையே. அந்த ராஜா யாரு, அந்த ராஜாவை பத்தி நம்ம கேள்விப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறதா தெரியலையே. அப்ப யாருடைய வம்சத்துல எங்க இருந்து இவா வந்தா, இவாளுக்கு இந்த பேர் எப்படி கிடைச்சது, எந்த வம்சத்தை இவாளுக்கு இந்த பேர் எப்படி கிடைச்சதுன்னா இவா எந்த வம்சத்தை சேர்ந்தவா அப்படிங்கிறதாக. ஹைஹய கோபி ராஜா அபூத், ஹைஹயன்னு யாரோ ஒரு ராஜா அபூத் தேசாம் வம்சே பிரதிஷ்டிதா, அவனுடைய வம்சத்துல இந்த ராஜாக்கள்லாம் வந்திருக்காளா இல்லைன்னாக்க ததகம் ஸ்ரோதும் இச்சாமி காரணம் கருணாநிதே, ததகம் ஸ்ரோதும் இச்சாமி, அதனால இவா வம்சத்துக்கு மூல புருஷன் யாரு. இந்த ஹைகை ராஜாக்கள்னு சொல்றமே, அந்த ஹைகை ராஜாக்களுடைய வம்சத்துக்கு பேர் வரத்துக்கு காரணம் என்ன, அவ எந்த வம்சத்தை சேர்ந்தவா, அவளுடைய மூல புருஷன் யாரு, டு விச் டைனாஸ்டி தே பிலாங். இப்ப சோலார் டைனாஸ்டி லூனார்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. கைகையாஸ்தே கதம் ஜாதாக சத்ரியா கேன கர்மனா. இப்போ ஒரு ராஜா இன்னாருடைய புள்ள இந்த வம்சத்துல வந்தவர்கள்னு சொன்னா தெரிஞ்சுதான் இருக்கும். கேகையர்னு ஒரு ராஜா பேரு தெரியவே இல்லை. அதனால கைகையாஸ்தே கதம் ஜாதாக, ஹவு தீஸ் பீப்புள் ஹவ் கம், ஹவு தே ஹவ் பிகம் எ டைனாஸ்டிக் பீப்புள், அதாவது ஒரு ரூலிங் டைனாஸ்டியா எப்படி ஆனாங்க. கேன கர்மனா சத்திரியாக, எந்த ஒரு காரியத்தினாலே அவர்கள் வந்து ஒரு ரூலிங் கிளாஸாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டார்கள், சத்திரியர்கள் என்று எப்படி அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு ஜனமேஜயனுக்கு டவுட்டு. அவன் இவர வியாசரை கேட்கிறான். வியாசர் சொல்றார், ஹைகையானாம் சமுத்பத்தியும் ஸ்ருணுபூப சவிஸ்தரம், இந்த ஹைகையர்கள் எப்படி உண்டானாங்கிற விஷயத்த நான் சொல்றேன் அப்படிங்கிறார். புராதனியும் சுபுண்ணியாம்ச கதாம் பாப பிரணாசினி, இது ரொம்ப பழைய கதை. சுபுண்ணியாம் அஸ்யூஷுவல் பாப பிரணாசினி. கஸ்மின் சமயே பூப சூரியபுத்திர சுசோபனஹா ரேவந்தேதிச்ச விக்யாதா ரூபவான் அமித பிரபா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூரியனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேரு ரேவந்தன்னு பேரு. ரேவந்தேதிச்ச விக்யாதா சூரியபுத்திரஹா சுசோபனஹா, ரொம்ப அழகானவன். ரூபவான் அமித பிரபா, ரொம்ப ஒளி பொருந்தினவனா இருந்தா, ரொம்ப லஸ்டரஸ் பாய். அவன் என்ன பண்ணான்னாக்கா ஒரு சமயம் உச்சை சிரவசம் ஆருக்கிய, உச்சை சிரவசன்ற குதிரை மேல ஏறிண்டு கைரத்னம் மனோகரம், அது ரொம்ப அழகான குதிரை, ஜெம் ஆஃப் எ ஹார்ஸ், கைரத்னம். ஜகாம விஷ்ணு சதனம் வைகுண்டம் பாஸ்கராத்மஜா, சூரியனுடைய பிள்ளையான அந்த ரேவந்தன் விஷ்ணுவை பார்க்கறதுக்காக வைகுண்டத்துக்கு போறான். பகவத் தர்சனாகாங்கிய, பகவத் தர்சனாகாங்கி, பகவான தரிசனம் பண்றதுக்காக. ஹயாரூடோ யதாகதா, குதிரையில எரிண்டு போறான். ஹயஸ்தஸ்து ததாத்து திருஷ்டா லக்ஷ்மியாசோ ரவிநந்தனா, ஹயஸ்தஹா குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே, அந்த ரேவந்தன் வந்து வைகுண்டத்தை நோக்கி போயிட்டான், குதிரை மேல உட்காந்துட்டே போயிட்டு இருக்கான் வைகுண்டத்துக்கு. அப்ப லக்ஷ்மி அவனை அந்த குதிரை மேல இருக்கிறத பாக்குறா. அந்த குதிரை அவளோட கூட பிறந்த குதிரை இல்லையா. ரமா வீக்ஷிய ஹயம் திவ்யம், இந்த ரமா சஞ்சலாங்கிற வார்த்தைக்கெல்லாம் இங்கதான் அர்த்தம் சொல்ல போறார். ரமா வீக்ஷிய ஹயம் திவ்யம், திவ்யமான அந்த குதிரை, ஏன்னா அது வந்து பார்க்கடல உண்டான குதிரை. பிராதரம் சாகரோத்பவம், இவளுக்கு சகோதரன் முறை தானே, ஏன்னா பார்க்கடல்ல உண்டாச்சு இல்லையா, சாகரோத்பவம் சமுத்திர பார்க்கடல்ல உண்டானது. ரூபேன விஸ்மிதா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிறந்த அந்த குதிரையை பார்த்து. ரூபேன விஸ்மிதா தத்திய, அதனுடைய அழகுல அவன் மயங்கி போயிருக்கா. அது எவ்வளவு குழந்தை இப்படி என்ன வளர்ந்துருச்சு, இப்படி இருக்கு, முன்ன நம்ம கூட இருந்த போது எவ்வளவு குட்டியா இருந்தது, இப்ப எப்படி ஒரு திமிரோட எப்படி நிக்கிறது பார் அப்படிங்கிற மாதிரி. ரூபேன விஸ்மிதா தத்திய தஸ்தௌ ஸ்தம்பிதலோச்சனா, அவளுக்கு கொஞ்ச நேரம் ஒன்னும் புரியல. ஸ்தம்பிதலோச்சனா, கண்ணை இமைக்காம, நம்ம சொல்றோம் இல்லையா இமைக்காம பாக்குறான்னு, அந்த மாதிரி ஸ்தம்பிதலோச்சனா. பகவானபி தம் திருஷ்டுவா ஹயாரூடம் மனோகரம், அந்த நேரத்துல விஷ்ணு அங்க வரார். மனோகரம், ரொம்ப அழகான அந்த இளைஞனை பாக்குறார். ஹயாரூடம், குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆகச்சந்தம்
தன்னை பார்க்க வந்துட்டு இருக்கான். ரமாம் விஷ்ணுஹோ பப்ரச்ச பிரணயாத், ரமா அதை பாக்குறதையும் பாக்குறார். ஸோ பப்ரச்ச பிரணயாத், அவர் அன்போட என்னமா பாக்குற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். பப்ரச்ச பிரணயாத் தௌஹோ போயமாயாதி சார்வங்கி ஹயாரூடை வாபரஹா ஸ்மரதேஜஸ் தனுஷ்காந்தே மோகயன் புவனத்ரயம். இந்த மாதிரி குதிரை மேல ஏறின்று ரொம்ப அழகான ஸ்மரதேஜா, மன்மதனை போல ரொம்ப அழகானமாக 3 லோகத்து ஜனங்களையும் மயக்கும்படி இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கானே, கோயம் யார்மா இவன், உனக்கு தெரியுமா, இவ்வளவு நேரமா அவனை பார்த்துட்டு இருக்கியே. அந்த அதாவது அவர் என்ன பண்றாரு, குதிரையை பார்க்க அவருக்கு தெரியாதது இல்ல, இருந்தாலும் கேட்கிறார். ஏன்னா மேல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதனால சோ நீ யார பார்த்துட்டு இருக்க, பாக்குறது உனக்கு தெரிஞ்சவனா, யார பாக்குற, யார் இது அப்படின்னு பிரணயாத் அவுட் ஆஃப் லவ் ஹி ஆஸ்க். என்ன அப்ப என்ன பண்ணா, பிரேட்சமானா ததா லக்ஷ்மிஹி தச்சிந்தா தெய்வ யோகதா, தெய்வ யோகதா பை என்ன சொல்றது, பை ஃபேட். தெய்வம்னாக்க ஃபேட்னு அர்த்தம், தலைவிதி. தெய்வ யோகதா பிகாஸ் ஆஃப் ஃபேட் தச்சிந்தா பிரேட்சமானா, அந்த குதிரை மேலேயே எண்ணத்தை உடையவளாய் அதையே பார்க்கின்றவளா அவ இருந்துட்டா. அதனால நோவாச்ச வச்சனம் திருத்தி புஷ்வாபிச்ச புனః விஷ்ணு திரும்பி திரும்பி கேள்வி கேட்கிறார். திரும்பி திரும்பி கேட்கிற கேள்விக்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. இப்ப மேல வியாசர் கதையை தொடர்றார். அஸ்வாசக்த மதிம் தீட்சிய காமினியும் அதிமோகிதாம். அஸ்வாசக்த மனஹா, அவளுக்கு குதிரை மேல இருக்கிற மனசை உடையவளாக, காமினியும் அதிமோகிதாம், அவளுடைய மனசு கம்ப்ளீட்டா அந்த குதிரை மேல போயிடுது. பஷ்யந்தியும் பரம பிரேம்னா சஞ்சலாட்சியும் சஞ்சலாம், சஞ்சலாட்சியும் கண்ணை திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கா, குதிரையை பார்த்துட்டு இருக்கா. லக்ஷ்மிக்கு ஒரு பேரு சஞ்சலான்னு ஒரு பேர் உண்டு இல்லையா. அதனால மனசு நிலைக்காம ஒரு விஷயத்துல, அதாவது விஷ்ணு பக்கம் நிலைக்காம குதிரை பக்கம் மனசு போயிடுச்சு. ஸோ அப்படி மனசு திரும்பிண்டே இருக்கக்கூடியவர்களாக, ஸ்விஃப்ட்லி சேஞ்சிங் மைண்ட் இல்லையா. அதனால சஞ்சலைய பார்த்து பகவான் நினைக்கிறார். தாமாக பகவான் குருத்தகா, இப்ப பகவான் கோபம் வந்துருக்கு. குருத்தகா கிம் பசியசி சுலோச்சனை, என்னமா பாக்குறாங்க. மோகிதாச்ச ஹரிம் திருஷ்டுவா மோகிதாச்ச, மோகிதா மோகிதான்னாக்க அது அந்த குதிரை மேல மோகத்தை உடையவளாய். ஹரிம், ஹரிங்கிறது குதிரைக்கு. ஹரிம் திருஷ்டுவா நைவாபிபாஷத்தே பிருஷ்டா நைவாபிபாஷத்தே, உன்னை எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீ இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிற. சர்வத்திர ரமசே யஸ்மாத், நீ என்ன பண்ற, எதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோ, எது அழகா இருக்கோ, எது ஒன்றுக்கோ அதுல ரமசே, நீ அதுல உன் மனசு போயிடுறது. உன் மனசு சட்டுன்னு வெவ்வேறு விஷயங்களுக்கு போயிட்டே இருக்கு, தாவிண்டே இருக்கு. அதனாலதான் உனக்கு ரமான்ற பேரு. ஒரு விஷயத்துல அதாவது என்னாகும், செல்வம் ஒரே இடத்துல நினைச்சு நிக்காது அப்படிங்கிறதுக்காக ரமா. தஸ்மாத் பவிஷ்யசி, அதனால நீ ரமான் இருக்க. சர்வத்திர ரமதே யஸ்மாத் தஸ்மாத் ரமா பவிஷ்யசி. சஞ்சலத்வாத் சஞ்சலத்வாத் சலேத்யேவம், இந்த மாதிரி சஞ்சலமா இருக்கிறதுனால சலா அப்படின்னு சலேத்யேவம். தமிழ்லாம் சொல்றோம்ல செல்வம்ங்கிறதுனால செல்வம்னு, அந்த மாதிரி சர்வத்தைவ ந சம்சயா. ஸோ நீ ரமா அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் சஞ்சலா சலா சபலா அப்படின்ற பேர்லாம் சஞ்சலா சபலா அப்படிச்சேன்னு போசம். ஸோ அந்த மாதிரி உனக்கு சொல்லப்படுறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பவே தெரியறது உன்னுடைய சூழ்நிலையை பார்த்த உடனே. பிராகிருதாச்ச யதா நாரி நூனம் பவதி சஞ்சலா. ஸோ பிராகிருதாச்ச யதா நாரி, ஸோ நீ இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண ஒரு மனுஷி போல நீயும் பிஹேவ் பண்ற, அதனால நீயும் மனுஷி ஆகுங்கிறதுக்காக சொல்ற. ததா தொமபி கல்யாணி ஸ்திரா நைவ கதாச்சன. பூமாதேவிக்கு ஸ்திரான்னு பேரு, ஆனா இவளுக்கு ஸ்திரான்னு பேர் கிடையாது. ஷீ இஸ் ஃபோம் பூமா, இவ இல்ல. அதனால நீயும் ஸ்திரா நைவ, நீ ஸ்திரமா இருக்க முடியாது. ஸோ நீ எங்கூட இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸ்வம் ஹயம் மத் சமீபஸ்தா சமீக்ஷே எதி மோகிதா மத் சமீபஸ்தா, என் பக்கத்துல இருந்துட்டே ஹயம் திருஷ்டுவா எதி மோகிதா, இந்த மாதிரி ஒரு குதிரையை பார்த்து உனக்கு குதிரை மேல மனசு போக முடியும்னா, வடவாபவ வாமோரு மர்த்தியலோகேதி தாருணா தாருணே மர்த்தியலோகே அதிதாருணே, இந்த கடுமையான பூலோகத்துல நீயும் படவாபவ, படவான்னா ஒரு பெண் குதிரையாக, நேர் அப்படிங்கிறோம் இல்லையா, பெண் குதிரையாக நீயும் போய் பெற. இது சப்துவா ரமாதேவி ஹரிணா தெய்வ யோகதா என்று லக்ஷ்மியானவள் ஹரிணா சப்தா சபிக்கப்பட்டாள். தெய்வ யோகத்தா, அதுவும் ஃபேட்டு தான். இதுவும் அவளுக்கு மனசு அங்க போச்சு, அதனால அவளுக்கு சாபம் கிடைச்சது. அதனால இந்த சாபத்தை எப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன், முன்னெல்லாம் சில விஷயங்கள், அதாவது அந்த வசுதேவருடைய 6 குழந்தையே செத்து போச்சுங்கிறதுக்கெல்லாம் அந்த கால நேமி முன்னாடி இருக்கிற அசுரர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொன்னார் இல்லையா, இது சொல்ல முடியல. அதனால தெய்வ யோகத்தா, இது ஃபேட்டுன்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது அப்படின்ற.
ருரோத வேபமானாசா பயபீதாதி துக்கிதா. ருரோத வேபமானா. ஸோ உடம்பு நடுங்கிறது இந்த சாபத்தை கேட்ட உடனே தாங்கள்ல அவளுக்கு அழுக வருது. தமுவாச்ச ரமாநாதம் சங்கிதா சாருஹாசினி. ரமாநாதம் அதாவது இவ ரமான்னா பகவான் ரமாநாதன் இல்லையா. பிரணம்ய சிரசா தேவம் ஸ்வபதிம் வினயான்விதா. இதுக்கப்புறம் என்ன பண்ணா, பிரணம்ய சிரசா தெய்வம் தன்னை தலையாலே அவரை வணங்கி தேவதேவ ஜெகநாத கருணாகர கேசவ, ஹே கருணாகர கேசவ தேவதேவ ஜெகநாதன் பிரார்த்தனை பண்றா. ஸ்வல்பே பராதி, நான் என் கூட பிறந்த குழந்தை, அது எனக்கு சகோதரன், அதனால ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், அதனால அதுங்கிட்ட என் மனசு கொஞ்சம் நேரம் போயிடுது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு அதுல விழல. ஸோ அந்த நேரத்துல அதை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய அபராதமா, பெரிய தப்பா அப்படின்னு சொல்பே அபராதி. இவ்வளவு ஒரு சிறிய தவறுக்கு கோவிந்த கஸ்மாத் சாபம் ததாசி, எனக்கே இவ்வளவு பெரிய கடுமையான சாபத்தை கொடுக்கிறீர்கள் என்ன. நகதாச்சித் மயா திருஷ்ட குரோதஸ்தே கீதிருஷ பிரபு, இப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோபத்தை உங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லையே. ஸ்வகதஸ்தே மயி ஸ்னேகா சகஜா நது நஸ்வரா. சகஜா ஸ்னேகா ஸ்வகதா, என்கிட்ட இயல்பா இருந்த உங்களுடைய அன்பு, எப்ப எந்த நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் என்கிட்ட இயல்பா இருக்கக்கூடிய அன்பு தானே, அது எங்க போச்சு? அது நஸ்வரகா, அழியக்கூடிய அன்பு இல்லையே, அது அழியாத இயல்பா இருக்கிற அன்பு தான், அதை காணுமே, எப்படி போச்சு? வஜ்ரபாதஸ்து சத்ரவை கர்த்தவியா ந சுகிருஜனே. இப்ப நீங்க சாபம் கொடுக்கிற இடத்துல இந்த சாபம், இவ்வளவு கடுமையான சாபம் இடி மாதிரி வந்து இறங்குறது, இந்த சாபம் சத்ரவு கர்த்தவியா, எதிரியின் இடத்திலே காட்டப்பட வேண்டியது, நம்மை வெறுப்பவர்களிடத்துல காட்டப்பட வேண்டியது. என்ன சுகிருஜனே, நம்மளிட அன்பாக இருப்பவர்கள்ட்ட காட்டப்பட வேண்டிய சாபம் இல்லையே. சதாகம் வரயோகியாதே சாபயோகியா கதம் கிருதா. எப்பொழுதும் உங்களுடைய வரத்துக்கு, உங்களுடைய அன்புக்கு நீங்க என்ன பிரசன்ட் கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அதை ரிசீவ் பண்றதுக்கு தகுதியானவள். இப்படிப்பட்ட சாபத்தை வாங்குவதற்கு நான் தகுதியானவள் அல்லவே, அதனால எதுக்கு என்கிட்ட இப்படி சதிக்கிறீங்க, என்ன சாப யோக்கியமா செஞ்சுட்டீங்களே அப்படின்னார். பிராணாம் செக்ஷாமி கோவிந்த பசுதோத்திய தவாகதா தவாகிரதா. வேற வழி இல்லை, உங்களுடைய முன்னாடியே நான் என்னுடைய உசுரை விடணும், நான் இங்க இருந்து போகணும், பிரியணும் அப்படின்னு. கதம் ஜீவே துவயாஹீனா விரகானல தாபிதா, உங்களை விட்டு பிரிந்து நான் எப்படி இருக்க முடியும்? விஷ்ணு புராணத்துல சொல்றார். அதாவது ஒரு க்ஷணம் கூட என்ன ஆகும், அதாவது லட்சுமியானவள் விஷ்ணுவர் அனபாயினி அப்படின்னு, அவரை காட்டிலும் ஒரு சமயம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு அவ என்ன பண்றா, எந்தெந்த அவதாரங்கள்ல அவ எப்படி எப்படி இருக்கா, ராகவத்வே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அப்படின்னு அவ வந்து பகவான் ராமர அவதாரம் எடுத்த போது பகவானுக்கு தான் சாபம் இந்த மாதிரி 10 ஜென்மம் எடுக்கணும்ட்டு. ஆனா பகவான் அவதாரம் எடுக்கும்போது என்ன பண்ணா, லக்ஷ்மியும் சீதையா பிறக்கிறா, கிருஷ்ணரா அவதாரம் எடுக்கும்போது ருக்மிணியா அவதாரம் கொடுக்கிறா. அதனால விஷ்ணோகம் ஒரு கணம் கூட இது அனபாயினி, பிரியாதவள், விட்டு பிரியாதவள் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா. அதனால உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? கதஞ்சீவே துவயாகீனா விரகானல தாபிதா பிரசாதம் குரு தேவேச சாபாதஸ்மாத் சுதாருணாத். இப்படிப்பட்ட கடுமையான சாபத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு கருணை காட்டுங்க, எப்ப சாப முடியும், அப்ப என்ன எது அப்படின்ட்டு அப்படின்னா. கதா முக்தா சமீபம் தே பிராப்னோமி சுகதம் விபோ. ஸோ உங்களுடைய சமீபத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உங்க சமீபத்தை நான் எப்பொழுது அடைவேன், எப்படி அடைவேன்? அப்ப ஹரி சொல்றார், யதாதே பவிதா புத்திர பிருத்திவியாம் மத்தமா பிரியே. உனக்கு எப்ப என்ன போன்றதான, எனக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய என்ன போன்ற ஒரு குழந்தை பிறக்குமோ, சதாமாம் பிராப்பி தன்வங்கி சுகிதாத்வம் பவிஷ்யசி, அப்பொழுது நீ என்னை அடையலாம், என்னை அடைந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதாக என்ன பண்ணார், விஷ்ணு அவளுக்கு சாப விமோசனம் அனுகிரகம் பண்றார். அந்த கதையை மேல சொல்ல போறார். அது என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம்.